வேறு என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. நான் வேறு ஃபெயில் ஆகிட்டேன்னா அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பயமாகவே இல்லையா? இல்லைடி, எனக்கு பயம்லாம் இல்லைடி. என் சர்ச்சில் அதுக்குன்னே ஒரு ப்ரேயர் மீட்டிங்லாம் தனியாக வைப்பாங்கடி, அதனால எனக்கு பயம் இல்லைடி. சரி, எங்கள் அம்மா கேட்டு சொல்லுடி. சரி. அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் போய் தூங்குறேம்மா. ஏம்மா, இருமா, சாப்பிட்டு போய் தூங்குமா. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக. சரிம்மா, நீ படுத்துக்கோ. சாப்பாடு செஞ்சோன்னே எழுப்புறேன், அப்புறமா வந்து சாப்பிட்லாம். சரியா? ஐயோ, எக்ஸாம் வேறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்துடுமே. ஐயோ, எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கே. ஐயோ, மேக்ஸ் வேறு நான் சரியாகவே போடலையே. ஐயோ, எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கே, ஃபெயில் ஆகிடணும்னு. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. பேசாமல் நம்ம செத்துடலாமா? எப்படி சாவத்துன்னு தெரியலையே. என்னாச்சுமா உனக்கு? என்னம்மா, ஏம்மா இப்படி பண்ண? என்னம்மா போச்சு உனக்கு? ஏம்மா இப்படி பண்ண? அம்மா பத்தி நீ யோசிக்கலையாம்மா? நான் உனக்கு என்னம்மா பண்ணேன்? உனக்கு எல்லாத்தையும் தானம்மா பண்ணேன். நீ படிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணல. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உனக்கு நோட்டு வாங்கி தந்தேன், பெண்ணு வாங்கி தந்தேன், எல்லாமே உனக்கு ட்ரெஸ் எல்லாம் அழகா வாங்கி கொடுத்தேனம்மா. ஏம்மா அம்மா விட்டு நீ போன? எதுக்குமா இப்படி பண்ணல? ஏன் கத்தி எடுத்து கையறுத்துக்கிற அளவுக்கு உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? அம்மா பத்தி நீ யோசிக்கலையா? அம்மாவை யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு நீ மட்டும் தானம்மா. எனக்கு யாருமே இல்லையே. எனக்கு நீ மட்டும் தானே. நீ வளர்ந்து வந்து எங்களெல்லாம் நீ பார்த்து கொண்டு பார்த்து நீ என்னெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வச்சுட்டு போயிட்டு இல்ல. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா? உன்னதானம்மா தப்பா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிச்சு, அதனால அப்படி பண்ணிடுச்சு, அது சரியா படிக்கல அப்படின்னு தானம்மா சொல்லுவாங்க. ஏம்மா இப்படி பண்ண? எதுக்குமா இப்படி பண்ண? என்னை பத்தி உனக்கு தோணலையா? எனக்கு யாருமே இல்லையம்மா. நீ தானம்மா, நீ மட்டும் தானம்மா. உன்னை நான் எவ்வளவு செல்லமா வளர்த்தேன். உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணல. ஏன் இப்படி பண்ணவா? ஒரு நிமிஷம் நீ அம்மா பத்தி நினைச்சியா?
மைண்டில் வச்சுன்னா இப்படி தான் வரும் கனவு. நல்ல கனவா வரும், இந்த மாதிரி கெட்ட கனவு பேய் கனவு தான் வரும் உனக்கு. போ எழுந்து போய் மூஞ்சி கழுவு போ. அம்மா எங்கள் ஃப்ரெண்டு வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டம்மா, ஏதோ மீட்டிங் வைக்கிறாங்களாம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. சர்ச்சுக்கு போகலாம் வாடி. வாடி போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த இடத்துல இந்த குதிரையை ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து யுத்தத்துக்கு வந்து குதிரையை பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த யுத்தத்தோட இரைச்சல் சவுண்டை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அந்த குதிரைங்களாம் பயந்து போயிடக்கூடாதுன்றதுனால அந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால தான், ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த குதிரையை அந்த யுத்தத்தில் விடுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், அது எக்ஸாமாக இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம், இப்படி வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அவசியம் ஒன்று நம்மளுக்கு இருக்குது. அதனால் நம்ம எல்லா காரியத்திலும் ஆயத்தப்படணும். ஆனால் இன்னொரு விஷயத்தை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம என்ன தான் ஆயத்தமானாலும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். அதனால் கர்த்தரை நம்புங்க. ஒருவேளை உங்களுடைய எக்ஸாமை குறித்தோ, உங்களுடைய வேலையை குறித்தோ, உங்களுடைய இன்டர்வியூ குறித்தோ, எப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இது என்ன ஆக போதோ, இது எப்படி ஆக போதோ அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். என்னால் முடியுமா, நான் என்ன தான் நம்ம ஆயத்தமாக இருந்தால் கூட ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த பயம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை போகணும்னா கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவரை தேடும்போது, அவரை நம்பும் பொழுது உங்களுக்கு எல்லா பயங்களும் நீங்கும். உங்களுக்கு எல்லா ஃபியர், எக்ஸாம் ஃபியர், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி இருக்கிற எல்லா பயங்களும் போகணும்னா அது கர்த்தரை தேடும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த வேலையில் கூட இயேசுப்பா, இந்த வேலையில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இவர்கள் எக்ஸாமை குறித்ததான பயத்தில் இருக்கலாம், வாழ்க்கை குறித்ததான பயம் இருக்கலாம், எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட தேவையோடு இருக்கலாம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த ஜெயத்தை கொடுக்குறவர் நீர் என்று நாங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கிறோமே, அதே போல் இவர்களால் ஜெயத்தை கொடுங்க இயேசுப்பா. எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்க, நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் ரொம்ப பயந்துட்டேன் இருந்தேன்டி, எப்படி எழுத போகிறேன்னு தெரியல. எனக்கு இப்போ தாண்டி ரொம்ப நிம்மதியாக இருக்குது, மனசில் ஆறுதலாக இருக்குது. இனிமேல் அந்த தோல்வி வந்தால் நான் பயப்படவே மாட்டேன், தைரியமாக இருப்பேன்டி. மார்க்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. அதுக்கும் மேலே நம்ம ஏசப்பா இருக்கிற, நம்ம படித்தா நம்ம மார்க் எடுக்க போகிறோம். நீ டெய்லி இனிமேல் என் கூட சர்ச்சுக்கு ஓடி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரிடி. இயேசுவே என் கூட நீங்க வாருங்க, இனி எனக்கு எப்போதும் வெற்றிதானுங்க. இயேசுவே என் கூட நீங்க வாருங்க, இனி எனக்கு எப்போதும் வெற்றிதானுங்க.
பதட்டத்திலே எழுத்து வேகம் குறைஞ்சு போகுது, பரீட்சையிலே பயம் வந்து தொற்றி கொள்ளுது, பதட்டத்திலே எழுத்து வேகம் குறைஞ்சு போகுது. பாசமான இயேசுவே பக்கம் நில்லுங்க, என் பக்கம் நில்லுங்க. படிப்பில தான் இனி எனக்கு வெற்றி வெற்றியே, வெற்றி வெற்றியே. இயேசுவே என் கூட நீங்க வாருங்க, இனி எனக்கு எப்போதும் வெற்றி தானுங்க. இயேசுவே என் கூட நீங்க வாருங்க, இனி எனக்கு எப்போதும் வெற்றி தானுங்க, வெற்றி தானுங்க.